கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த இரவு வேளையில நம்முடைய தியானத்திற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தின் முதற் பகுதியை நாம் எடுத்துக்கொள்ளலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல ஜீவித்த நாட்களில, ஊழிய நாட்களில, வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி நம்மை அழைக்கிறார். உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். எந்த ஒரு மனிதனும் இப்படிப்பட்டதான ஒரு அழைப்பை நமக்கு கொடுக்க முடியாது, அழைக்க முடியாது. அவர்களுடைய நன்மைக்காக, அவர்களுடைய பெருமைக்காக மனிதர்களை வாருங்கள் என்று சொல்லி அழைக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் வேதனைப்படுகிற சூழ்நிலையில, நீங்கள் பாரம் சுமந்து தவிக்கிற வேளையில என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி ஒரு அருமையான அழைப்பை இங்கே கொடுக்கிறார். ஏகதேசம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகத்துல வந்து நமக்காக தன்னை ஒப்பு கொடுத்து நம்மை மீட்ட இயேசு கிறிஸ்து அன்று அழைத்த அழைப்பு இன்றைக்கும் இருக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன அந்த அழைப்பை ஏற்று நாம் அவரிடத்தில் வருவோம் என்று சொன்னால் அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்னார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அவர் எதற்காகலாம் அழைக்கிறார் என்று சொல்லி இந்த நாளில, இந்த இரவு வேளையில சில காரியங்களை நான் வேத வசனத்தின் மூலம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக அந்த வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், ஒரு சமாதானத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு உலகத்தில் வாழுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் காணப்படுகிறது. சமாதானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வசதி இருக்கிறது, அதிகாரங்கள் இருக்கிறது, உலக பிரகாரமான அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த சமாதானம் இல்லாதபடி அநேக உள்ளங்கள், அநேக மனிதர்கள் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவேன். நான் முதலாவதாக சொல்கிற காரியம், இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தருவதற்காக அவர் அழைக்கிறார். நம்ம அவரிடத்தில் வருவோம் என்று சொன்னால், நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்டதான சூழ்நிலையில இருந்தாலும் சரி, அவருடைய அழைப்பை ஏற்று அவரிடத்தில் வருவீர்கள் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு, நமக்கு அவர் சமாதானத்தை தருகிறார். அதற்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். யோவான் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, இவைகளை சொன்ன பின்பு அவள் போய் தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து, போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றாள். போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்றார். மார்த்தாள், மரியாள், பல செய்திகள்லாம் நம்ம தியானிச்சிருக்கிறோம். அவர்களுடைய சகோதரன் லாசரு மரித்து போகிறான். அவர்களிடத்தில் இயேசு அன்பா இருந்தார். அவன் வியாதியா இருக்கும்போது சொல்லி அனுப்பினார்கள். ஆனால் அவர் வருவதற்கு காலதாமதமானது. அதற்கு ஒரு தேவ நோக்கம் இருந்தது. அவன் மரித்து 4 நாளான பின்பு இயேசு கிறிஸ்து அங்கே வருகிறாள். முதலாவது மார்த்தாள் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கிறாள். இயேசு கிறிஸ்துவை சந்தித்த மார்த்தாள் சொன்னாள், 20வது வசனத்துல, இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசு இடத்தில் வந்த, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் அப்படி என்று சொன்னாள். சில காரியங்களை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாள். சொல்லிய பின்பு மார்த்தாள் வீட்டிற்கு போய் மரியாள் இடத்தில் சொல்லுகிறார், போதகர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார் என்று சொன்னார். இங்கே இயேசு கிறிஸ்து ஏன் அழைக்கிறார்? அதுதான் நம்முடைய செய்தி. இவர்கள் மிகவும் வேதனையோடு இருக்கிறார்கள், பாரத்தோடு இருக்கிறார்கள்.
வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் சமாதானத்தை தருவேன் என்று சொன்னார். இங்க நடந்த காரியம் நமக்கு தெரியும். மரியாள் அங்கே வந்தாள். இயேசு கிறிஸ்து அங்கே சென்று, அவன் எங்கே வைத்தீர்கள் என்று சொல்லி கேட்டார். அங்கே வைத்த இடத்தை காமித்தார்கள். கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொன்னார். மார்த்தாள் சொன்னால் 4 நாளாயிற்று நார்மை என்று சொல்லி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லி அங்கே அற்புதத்தை செய்தார். இந்த லாசருவை எழுப்பினார். லாசரு மரித்து 4 நாளாகிவிட்டது. ஆனாலும் இயேசு கிறிஸ்து லாசருவை வெளியே வா என்று சொன்ன பொழுது அவன் வெளியே வந்தான். அங்க அற்புதம் நடந்தது. லாசருடைய மரணத்து நிமித்தம் வேதனையோடு கலங்கி கொண்டிருந்த, பாரத்தோடு இருந்த மார்த்தாள் மரியாளுக்கு சமாதானத்தை கொடுப்பதற்காக அவர் அழைத்தார். போதர் வந்திருக்கிறார், உன்னை அழைக்கிறார். அவர் ஏன் அழைக்கிறார்? நான் முதலாவதாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு அநேக காரியங்களை இழந்து தவிக்கின்ற, அநேக காரியங்களுக்காக பாரத்தோடு இருக்கின்ற தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சமாதானத்தை தருவதற்காக உங்களை அழைக்கிறேன். அவரிடத்தில் நாம் வருவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு பெரிதான ஒரு சமாதானத்தை அவர் தருகிறவராக இருக்கிறார். இந்த உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானம் இயேசு கிறிஸ்து சொன்னார். என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 27வது வசனத்துல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல என்று சொன்னார். இந்த உலகம் நமக்கு ஒரு சமாதானத்தை தர முடியாது. தேவ பிள்ளைகளே, நம்மை நேசிக்கிறவர் நமக்கு சில காரியங்களை செய்யலாம். ஒருவேளை சில பொருள் உதவிகளை செய்யலாம். இன்னும் சில காரியங்களை செய்யலாம். கணவன் மனைவி கடமையை செய்யலாம். மனைவி கணவனுக்கு தன்னுடைய கடமையை செய்யலாம். ஆனால் யாரும் யாருக்கும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. நான் கர்த்தருடைய நாமத்திலே சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து மட்டுமே நமக்கு சமாதானத்தை தர முடியும். அவர் நமக்கு சமாதானத்தை தருவதற்காக அவர் அழைக்கிறார். இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மார்க் 5ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல, அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் சற்றாயிலும் குணம் அடையாமல் அதிக வருத்தப்படுகிற பொழுது, அந்த வசனம் சொல்லுகிறது அதிக வருத்தப்படுகிற பொழுது, இது 12 வருடமாய் பெரும்பாடுள்ள ஸ்திரியை குறித்து இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த ஸ்திரீ அதிக வருத்தப்படும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பொருளை, இந்த ஸ்திரீக்கு பாரம் எதனால்? அவருடைய வியாதியினால. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும், இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த பாரத்திற்கான சில காரியங்கள் இருக்கலாம், காரணங்கள் இருக்கலாம். உங்களை பாரப்படுத்தக்கூடிய, உங்களுடைய சமாதானத்தை எடுக்கிற சில காரியங்கள் காணப்படலாம். அதை இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவரிடத்தில் வரும்போது அதை மாற்றி நமக்கு சமாதானத்தை தருவார். இங்கே நடந்தது, எப்படியாகலாம் அவருடைய வஸ்திர தொங்கலையாவது நான் தொட வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து இடத்தில் அவள் வருகிறாள். வஸ்திர தொங்கலை தொடுகிறாள், வல்லமை புறப்படுகிறது. அந்த நேரமே அவருடைய சரீரத்தில் விடுதலை உண்டாகிறது. இப்பொழுது என்னை தொட்டது யார்? இயேசு கிறிஸ்து இந்த வல்லமை புறப்பட்டதை இயேசு கிறிஸ்து உணர்ந்தார். என்னை தொட்டது யார் என்று சொல்லி கேட்டார். சீசர்கள் சொன்னாங்க, அதிகமான ஜனங்கள் இருக்கிறாங்க, எப்படி தொட்டது யார் என்று சொல்லி எப்படி நாம் பார்க்க முடியும்? 30வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, உடனே இயேசு தம்மிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரத்தை தொட்டது யார் என்று கேட்டார். அவருடைய சீசர்கள் அவரை நோக்கி, திரளான ஜனங்கள் உம்மை நெருக்கி கொண்டிருக்கிறது நீர் கண்டும் என்னை தொட்டது யார் என்று கேட்கிறீரே என்றார்கள். இப்போ இதை தொட்டது யார் என்று சொல்லி பார்ப்பதற்காக திரும்பி பார்க்கிறார். இப்பொழுது இந்த ஸ்திரீ அவள் பயந்து அவருடைய பாதத்தில் வந்து விழுகிறார். நடந்ததையெல்லாம் சொல்லுகிறா, உண்மையெல்லாம் சொல்லுகிறா. அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தை 34வது வசனம், அவர் அவளை பார்த்து, மகளை, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ, நீ சமாதானத்தோடு போ. 12 வருடமாய் சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டிருந்த அந்த ஸ்திரீயை பார்த்து அன்றைக்கு சொல்லுகிறார், நீ சமாதானத்தோடு போ, நீ வேதனை நீங்க சுகமாயிரு, நீ சமாதானத்தோடு போ. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சமாதானத்தை தர போதுமானவராக இருக்கிறார். பல ஆண்டுகளாக சமாதானம் இல்லாமல் நீங்கள் தவித்து கொண்டிருக்கலாம். அதற்கு சில காரணங்கள் இருக்கலாம். ஒருவேளை அது வியாதியாக இருக்கலாம். இன்று இயேசு கிறிஸ்து உங்களை அழைக்கிறார். அவரிடத்தில் நாம் வருவோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே அவர் நமக்கு சமாதானத்தை தருவார். நீ சமாதானத்தோடு போய் என்று சொன்னார். அப்ப முதலாவதாக இயேசு கிறிஸ்து நம்மை அழைப்பது அவர் நமக்கு சமாதானத்தை தருவதற்காக. இரண்டாவதாக லூக்கா
19ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல இயேசு கிறிஸ்து அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்ட சகைவே, நீ சீக்கிரமா இறங்கி வா. சீக்கிரமா இங்கே ஒரு அழைப்பு என்கிற தலைப்பில் நான் உங்களுக்கு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவதாக சமாதானத்தை தருவதற்காக அழைக்கிறார். இரண்டாவதாக இங்கே சகைவை பார்த்த இயேசு, சகைவை சீக்கிரமா இறங்கி வா என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். சகைவு மிகவும் ஐஸ்வர்யவான், அதிகாரம் உள்ளவன். அவனுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை. சகைவை குறித்தும் பல செய்திகள்ல நாம் தியானித்து இருக்கிறோம். இந்த செய்திக்கு ஆதாரமாக ஒரு முறை கூட உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இங்கே இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவர் போகும் வழியிலே ஓடி வந்தான். அது ஒரு முக்கியமான காரியம். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்தவ ஜீவன் செய்தாலும் கூட அவர்களுக்கு என்று சொல்லி ஒரு வழியை வைத்திருக்கிறார்கள், ஒரு பாதை வைத்திருக்கிறார்கள். நம் இயேசு கிறிஸ்து போகிற வழியிலே வர வேண்டும். அப்படி என்று சொன்னால்தான் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இங்கே அவர் போகும் வழியிலே ஓடி குள்ளனா இருந்தபடியினால் அவன் மரத்தின் மேல் ஏறுகிறான். இயேசு கிறிஸ்து வருகிறார், பார்க்கிறார். சகைவே இறங்கி வா அப்படி என்று சொல்லி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். இந்த அழைப்பை அவன் ஏற்றுக்கொண்டான். இயேசு கிறிஸ்துடைய அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது தான் நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல கிரியை நடக்கும், அற்புதம் நடக்கும். இவன் உடனே சீக்கிரமா இறங்கி வந்தான், தாமதம் பண்ணவில்லை. இன்றைக்கு அநேக பேரை இயேசு கிறிஸ்து அழைக்கிறார், இன்றைக்கு அழைத்து கொண்டு இருக்கிறார். ஆனா அநேக காரணங்களை சொல்லி அந்த அழைப்பை அவர்கள் மறக்கிறார்கள் அல்லது காலதாமதம் பண்ணுகிறார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரா சகோதரி, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் இதுவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொண்டு இருக்கலாம். ஆனாலும் அவரிடத்தில் நாம் முழுமையாய் ஒப்பு கொடுத்து வருவோம் என்று சொன்னார், நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். இங்கே இறங்கி வா என்று சொன்னபோது அவன் உடனே இறங்கி வந்தான். உன் வீட்டில் நான் தங்க வேண்டும் என்று சொன்னார். எல்லாரும் சொன்னாங்க, பாவியாகி இந்த மனுஷனோடு போகிறார் என்று சொல்லி. மற்றவர்கள் அப்படி சொல்லலாம். தேவ பிள்ளைகளை, நம்முடைய குறைகளை மற்றவர்கள் சுட்டி காட்டலாம், சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். இங்கே இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் அப்படி என்று சொன்ன பொழுது அவன் உணர்ந்து பாவ அறிக்கை செய்கிறான். இங்க இயேசு கிறிஸ்து 9வது வசனத்துல சொல்லுகிறாரு, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறானே. இரண்டாவதாக நான் உங்களுக்கு சொல்லுவது, அவர் நம்மை ரட்சிப்பதற்காக அழைக்கிறார். ரட்சிப்பு என்பது நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான, நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம், அனுபவம். கிறிஸ்துவை அறிந்திருக்கலாம், கிறிஸ்தவர்களாய் இருக்கலாம், நீங்கள் சபையிலே பல ஆண்டுகள் அங்கத்தினராய் இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன், ரட்சிப்பு இல்லாவிட்டால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தையும் பரலோக ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ரட்சிப்பு என்பது நாம் பாவத்துல பிறக்கிறோம், பாவத்துல வளருகிறோம். அந்த பாவத்திலிருந்து முழுமையான ஒரு விடுதலை. அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, ரொம்ப கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போன எல்லாம் புதிதாயின. அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்துக்குள் வரணும். அப்படி வரும் பொழுது நிச்சயமாய் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இந்த உலக பிரகாரமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம், பரலோக ராஜ்யத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இங்கே இயேசு கிறிஸ்து சகைவை அழைத்தது, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்மை ரட்சிப்பதற்காக அழைக்கிறார் தேவ பிள்ளைகளை. இந்த ரட்சிப்பு வேறு எந்த ஒரு காரியத்தினால் நமக்கு கிடைக்காது. அவருடைய நாமமே அல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் கொடுக்கப்படவில்லை. இன்றைக்கு மனிதர்கள் எங்கேயோ ஓடுகிறார்கள், எதையோ தேடுகிறார்கள். நிச்சயமா நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வசனத்தை சொல்லுகிறேன், அவருடைய நாமமே அல்லாமல் அவருடைய ரத்தம் தான் நம்முடைய பாவத்தை கழுவி சுத்திகரிக்க முடியும். அதனால் தான் ஒரு ரட்சிப்பு உண்டாக முடியும். இன்றைக்கு அதற்காக அழைக்கிறார், நம்மை ரட்சிப்பதற்காக அழைக்கிறார். இன்னும் ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை சீமோன் பரிசேயன் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது, அவனை சீமோன் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். போஜனம் பண்ணுவதற்காக வீட்டிற்கு அழைத்தான். அவர் சென்றார். அங்கே ஒரு பாவியான ஸ்திரீ வந்து அவருடைய பாதத்துல நின்று அழுது தலைமயிரால் பாதத்தை துடைத்து, அங்கே சில காரியங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில அந்த சீமோன் இயேசு கிறிஸ்து அவனுடைய உள்ளத்துல நினைக்கிறான், இவர் தீர்க்கதரிசியா இருந்தார், இவள் பாவியா இருக்கிறாளே. 48வது வசனத்துல உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். இதன் பின்பாக இயேசு அவளை பார்த்து சொல்லுகிறார்,
அவளை நோக்கி உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். பாவத்தை மன்னிப்பதற்காக, ரட்சிப்பதற்காக அழைக்கிறார். 50வது வசனம், அவள் ஸ்திரியை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடு போ. முதலாவதாக சமாதானத்தை குறித்து நாம் தியானித்தோம். இரண்டாவதாக ரட்சிப்போடு கூட சமாதானத்தை அங்கே கொடுக்கிறார். நம்மை ரட்சிப்பதற்காக அழைக்கிறார். இங்கே பாவம் மன்னிக்கப்பட்டது. பாவத்தை மன்னிப்பதற்கு இந்த உலகத்துல வேறு எந்த ஒரு மனிதனோ வேறு எந்த ஒரு வல்லமையோ இல்லவே இல்லை. இயேசு ரத்தம் மட்டுமே, அவருடைய நாமம் மட்டுமே நமக்காக, நம்முடைய ரட்சிப்புக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது பிள்ளைகளே. இரண்டாவதாக ரட்சிப்பதற்காக நம்மை அழைக்கிற சகைவை ரட்சித்தார், இந்த பாவியான ஸ்திரியை ரட்சித்தார். மூன்றாவதாக மார்க் 10ஆம் அதிகாரம் 49வது வசனத்துல இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இங்க ஒரு அழைப்பு. இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். இயேசுவும் சீசர்களும் எரியோவுக்கு போகிறார்கள். எரியோவில் இருந்து அவர்கள் திரும்பி வரும்போது பர்திமை என்கிற அந்த பார்வையற்றவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறான். அவனை பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். ஆனாலும் கூட அவன் அதிகமாய் கூப்பிடுகிறான். இதிலும் கூட ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தரை தேடும்போது உங்களுக்கு அநேக தடைகள் வரலாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஜெபிக்க முடியாத தடைகள் வரலாம். ஆனால் அன்று பர்திமையு அந்த தடையை ஜெயித்து அதிகமாய் அவரை நோக்கி கூப்பிட்டது போல நாமும் கூப்பிடுகிறவர்களாய் இருந்தால் நிச்சயமாய் நாம் எதிர்பார்க்கிற ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இங்கே அவன் அதிகமாய் கூப்பிட்டான். அந்த சூழ்நிலையில இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அழைக்கிறார். அழைப்பு என்கிற தலைப்புல நான் உங்களுக்கு செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். முதலாவது சமாதானத்தை தருவதற்காக அழைக்கிறார். இரண்டாவதாக நம்மை ரட்சிப்பதற்காக நம்மை அழைக்கிறார். மூன்றாவதாக இங்கே அவனை அழைத்து வர சொன்னார். உடனே அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து திடன்கொள்ளி எழுந்திரு, உன்னை அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். இன்று நம்மை அழைக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நான் மீண்டும் சொல்லுகிறேன், அன்று உலகத்திலே ஊழிய நாட்களிலே அழைத்த அழைப்பு இன்றைக்கும் இருக்கிறது. அந்த அழைப்பை ஏற்று யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற நன்மை, விடுதலை உண்டாகும். இங்கே உன்னை அழைக்கிறார். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை அறிந்துவிட்டு எழுந்து இயேசுவிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறார். அவனுக்கு என்ன தேவை என்பது இயேசு கிறிஸ்துக்கு தெரியும். ஆனாலும் கூட அவனிடத்தில் கேட்கிறான். அவன் பார்வைய வேண்டும். அங்கே அற்புதம் நடந்தது. இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுக்கு பின் சென்றான். இதிலும் கூட ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவன் விடுதலை பெற்றவுடன் வீட்டிற்கு போகவில்லை, குடும்பத்தை பார்ப்பதற்காக இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்று அநேகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் விடுதலை பெற்றுக்கொண்டு இந்த உலக பிரகாரமாய் திரும்பவும் அவர்கள் பாவத்திற்குள் செல்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது இயேசு கிறிஸ்து அறிந்த பின்பு இந்த உலக பாவத்தில் சிக்கிக்கொள்ளாதபடி உங்களை காத்துக் கொள்ளுங்கள். மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மேல் வஸ்திரம் என்பது இந்த உலக பிரகாரமான சில பாவங்களுக்கு அடையாளமாக இருக்கிறது. அதை எரிந்து விட்டு எழுந்தான். அப்பொழுது அங்கே அற்புதம் நடந்தது. மூன்றாவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறது, அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நம்மை சுகப்படுத்துவதற்காக அழைக்கிறார். ஒரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். லூக்கா 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இயேசு கிறிஸ்து ஒரு ஓய்வு நாளில 10வது வசனத்துல இருந்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஒரு ஓய்வு நாளில அவர் ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஓய்வு நாளில ஜெபாலயத்திலே போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாது கூனியா இருந்தாள். அப்படிப்பட்டதான ஒரு பலவீனம் இருந்தாலும் அவள் பரிசுத்த ஓய்வு நாள்ல ஆலயத்துல இருந்தார். இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு செல்வதில்லை. 12வது வசனத்துல இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைப்பை குறித்து நாம் செய்தியை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு ஆலயத்தில் இருக்கிறார். அவர் போதகம் பண்ணி கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் அங்கே இருப்பவர்களை பார்க்கிறது. இன்றைக்கு ஆலயத்திற்கு நாம் செல்லும் போது அவருடைய கண்கள் ஆலயத்தில் வைக்கப்பட்டு இருக்கிறது. அவருடைய கண்கள் நம்மை காண்கிற கண்கள் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிற இயேசு கிறிஸ்து. அவர் போய்விடுகிற தேவன் அல்ல. மற்றவர்கள்
உலக பிரகாரமான மனிதர்கள் நாம் நன்றாக இருக்கும்போது நம்மை நேசிக்கலாம், நான் கஷ்டப்படும் பொழுது வருத்தப்படும் பொழுது நம்மை பார்த்து பார்க்காதவர்கள் போல் சென்று விடலாம். ஆனா இயேசு கிறிஸ்துடைய அவருடைய அழகான கண்கள் எப்பொழுது நம்மை காண்கிறது, காண்கிற கண்கள் மட்டுமல்ல, நம்மை விசாரிக்கிறவர், விடுவிக்கிறவர். இங்கே அவளை அழைத்து அழகாக சொல்லப்பட்டு இருக்கிறது. இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லு. அவள் 18 வருடமாய் மிகவும் கஷ்டப்பட்டாள். அன்றைக்கு அழைத்து அவளுக்கு ஒரு பெரிதான விடுதலையை கொடுத்தா. நான் மூன்றாவதாக உங்களுக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறேன், நம்மை சுகப்படுத்துவதற்காக, நமக்கு விடுதலை தருவதற்காக அவர் அழைக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊழிய நாட்களில யாரெல்லாம் வியாதியோடு வந்தார்களோ அவர்களுக்கு எல்லாம் அவர் சுகம் கொடுத்தார். இன்னொரு காரியம் கூட மார்க் 9ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் பிரதித்திரமாக, விசுவாசம் இல்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையா இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். ஊமையான ஆவி பிடித்திருந்த ஒரு மகனை தகப்பன் சீசரிடத்தில் கொண்டு வந்தார். சீசர்களால் அவனுக்கு விடுதலை கொடுக்க முடியவில்லை. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவனிடத்துல அந்த பிள்ளையின் பையனுடைய தகப்பன் சொல்லுகிறான், சீசரிடத்தில் கொண்டு வந்தேன், அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என்று சொல்லி. அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். அவரிடத்தில் கொண்டு வந்த பொழுது இயேசு கிறிஸ்துவை கண்டவுடனே அந்த ஆவி அலக்களித்தது. அங்க தொடர்ந்து பார்க்கிறோம், இது எவ்வளவு நாளாய் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி விசாரிக்கிறார். பையனுடைய தகப்பன் சொல்லுகிறான், சிறு வயது முதலே இருக்கிறது. அவர் விசாரிக்கிற தேவன். இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறார், உங்களுக்கு இந்த பிரச்சனை எவ்வளவு நாளாய் இருக்கிறது, அதை இன்றைக்கு அவர் மாற்றப் போகிறார். அவன் சொல்லுகிறான், சிறு வயது முதலே இருக்குது, நீர் ஏதாவது செய்யக்கூடுமானால் மனதிறங்கி செய்ய வேண்டும் என்று சொல்லி, நீ விசுவாசிய கூடுமானால் ஆகும் என்று சொல்லி அங்கே அற்புதத்தை செய்கிறார். அந்த ஊமையான ஆவியை அவர் துரத்துகிறார். அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது 25வது வசனத்திலே, அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ. ஊமையும் செவிடுமான ஆவியே. இன்றைய சில ஆவிகள் அநேகரை பலவீனப்படுத்தி கொண்டு இருக்கிறது. பலவீனத்தின் ஆவிகள், அதை இன்றைக்கு கர்த்தர் மாற்றப் போகிறார். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால், அவரிடத்தில் வருவோம் என்று சொன்னால் அவர் அற்புதம் செய்வார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, மூன்றாவது நம்மை சுகப்படுத்துவதற்காக அவர் அழைக்கிறார். நான்காவது ஒரு காரியத்தை கூடு நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல இப்படியாய் சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். இது ஒரு முக்கியமான அழைப்பு. வாருங்கள், வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. நான்காவதாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர் பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைக்கிறார். இந்த பிதாவின் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அழைக்கிறார். 32வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கும் போது இங்க சொல்லப்பட்டு இருக்கிறது, அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாய் சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாய் பிரிக்கிறது போல அவர்களை பிரித்து, நன்றாய் கவனிங்க, ஒரு நாள் வருகிறது, அது சீக்கிரமாய் வர இருக்கிறது. இயேசு வருகை சமீபம். அவர் சிங்காசனத்தில் வெற்றி இருக்கிறார். அப்பொழுது ஜனங்கள் அவருக்கு முன்பாய் சேர்க்கப்படுகிறார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் பிரிக்கிறது போல ஜனங்கள் பிரிக்கப்படுவார்கள். செம்மறி ஆடுகள் வலது பக்கத்தில் நிற்கிறது, வெள்ளாடுகள் இடது பக்கத்தில் நிற்கிறது. இப்பொழுது இங்கே அந்த வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, செம்மறி ஆடுகளை போன்ற ஒரு குணம் அனுபவம் நம்மிடத்தில் இருக்கும் என்று சொன்னால் நாம் வலது பக்கத்தில் நிற்பவர்களாக இருப்போம். இந்த வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள், வாருங்கள். எதற்காக அந்த அழைப்பு? நிற்பவர்களை பார்த்து வாருங்கள், பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை, நமக்காக ஒரு பரலோக ராஜ்யம், நமக்காக அங்கு வாசஸ்தலங்கள் ஆயத்தமாக இருக்கிறது, அங்கே அழைக்கிறார். நான்காவதாக முக்கியமாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு பரலோக ராஜ்யத்திற்கு நம்மை அழைக்கிறார். அந்த பரம ஒரு அழைப்பு, அந்த பெரிதான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நம்மை அழைக்கிறார். இந்த அழைப்புக்கு நாம் தகுதியா இருக்க வேண்டும் என்று சொன்னால் வலது பக்கத்தில் நிற்பவர்களாக இருக்க வேண்டும். இடத்தில் பக்கத்தில் நிற்பவர்கள் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் பாதாளத்திற்கு அனுப்பப்படுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். வலது பக்கத்தில் நிற்பவர்களாக நாம் இருப்போம் என்று சொன்னால் நாம் அந்த பரம ராஜ்யத்திற்கு, அந்த பரலோக ராஜ்யத்திற்கு நாம் அழைக்கப்படுவோம், அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம்.
வாருங்கள் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து முதல் வாய் திறந்து பேசின வார்த்தை, பண்ணின பிரசங்கம் மத்தேயு 4:17 வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்து இருக்கிறது. அவர் முதல் வாய் திறந்து யோவானா அந்த பிரசங்கத்தை தான் பண்ணாரு. இன்றைக்கு அநேக செய்திகளை நம்ம கேட்கிற பிள்ளைகளே, இன்றைக்கு உலக பிரகாரம் நான் ரொம்ப நெருக்கப்படுகிற காரணத்தினால் ஆறுதலான வார்த்தைகளை கேட்பதற்கு நம்முடைய உள்ளம் துடித்து கொண்டு இருக்கிறது, ஏங்கி கொண்டு இருக்கிறது. அதோடு கூட நான் பரலோக ராஜ்யத்தின் சத்தியத்தையும் நான் அறிந்து கை கொண்டு பரலோக ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே பாடுகள் தான், இந்த உலகத்திலே கஷ்டங்கள் தான். இயேசு கிறிஸ்து சொன்னார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு என்று சொல்லி. உபத்திரம் இல்லாத, கஷ்டம் இல்லாத, பாடுகள் இல்லாத ஒரு ராஜ்யத்தை நமக்கு அவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அங்கே அழைக்கிறார், அங்கே அழைக்கிறார். அந்த அழைப்புக்கு பாத்திரவான்கள் யார்? வலது பக்கத்தில் நிற்பவர்கள். வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை வாருங்கள் என்று சொல்லுகிறார். 4 விதமான அழைப்பை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். முதலாவது சமாதானத்தை தருவதற்காக அழைக்கிறார். அந்த அழைப்பை ஏற்று யாரெல்லாம் அவரிடத்தில் வந்தார்களோ, வருகிறார்களோ, நாம் அவரிடத்தில் செல்வோம் என்று சொன்னார், பெரிதான ஒரு சமாதானத்தை தருவார். 2வதாக நம்மை ரட்சிப்பத சகைவே இறங்கி வா என்று சொன்னார். ரட்சிப்பதற்காக அழைக்கிறார். இதுவரை ஒருவேளை ரட்சிக்கப்படாத தேவ பிள்ளைகளே, ரட்சிப்பின் அனுபவம் இல்லாதபடி இருந்தால் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை அவர் அழைக்கிறார் ரட்சிப்பதற்காக. அந்த ரட்சிப்பு மேலானது. எபிரேயர் 2:4 வசனத்தின் பிற்பகுதி சொல்லுகிறது, இத்தனை பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருந்தால் பெரிய ஒரு தண்டனை இருக்கிறது, அதற்கு தப்பிக்க வேண்டும் என்று சொன்னா அந்த ரட்சிப்பை, அதற்கு நம்மை அழைக்கிறார். 3வதாக நமக்கு சுகத்தை தருவதற்காக அழைக்கிறார். 4வதாக பரலோக ராஜ்யத்திற்காக நம்மை அழைக்கிறார். அவருடைய அழைப்பை ஏற்று நாம் அவரிடத்தில் வருவோம் என்று சொன்னார். இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். என்னிடத்தில் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். நாம் அவரிடத்தில் வருவோம் என்று சொன்னால், நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார், இந்த வசனத்தின் மூலம் நம்மை ஆசீர்வதிப்பார். நான் ஜெபிக்கலாம். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பால் தருவேன் என்று சொன்ன எங்கள் பரிசுத்த பரலோகத்தின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த இரவு வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளையிலும் சத்தியத்தின் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் இந்த வார்த்தைகளை கேட்டு ஒவ்வொருவருக்காக உம்முடைய நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்பா, நீர் ஜெபத்தை கேட்கிற தேவன். என் நாமத்தின் நிமித்தம் எதை கேட்டால் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னீர். உம்முடைய நாமத்தில் உம்முடைய கிருபையினால் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய், இந்த வசனத்திற்குரிய ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாக சமூகத்தில் ஜெபிக்கிறேன். அப்பா, முதலாவதாக எங்களுக்கு சமாதானத்தை தருவதற்காக அழைக்கிறீர். அநேக பேர் இந்த நாட்களில் சமாதானம் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் நீர் சமாதானத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பா, என்னுடைய சமாதானத்தை நான் வைத்து போகிறேன் என்று சொன்னீங்கப்பா. அப்படியே உம்முடைய சமாதானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். 2வதாக நாங்கள் தியானித்தோம் அப்பா, கர்த்தாவே சகைவே இறங்கி வா என்று சொல்லி ரட்சிப்பதற்காக எங்களை அழைக்கிறீரப்பா. ஒருவேளை இந்த வார்த்தை கேட்ட உம்முடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில இதுவரை ரட்சிப்பின் அனுபவம் இல்லாவிட்டார், இந்த நாளில கர்த்தாவே ஒவ்வொருடைய உள்ளத்திலும் பெரிதான ஒரு மாற்றத்தை நீர் கொடுக்க முடியாது, ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். இது பெரிதான ரட்சிப்பு, பெரிதான ஆசீர்வாதம். அதை ஒவ்வொருவருக்கும் கொடுங்கப்பா. கர்த்தாவே குடும்பங்களை ரட்சிங்கப்பா. சகைவு குடும்பத்தை நீர் ரட்சித்து, சகைவு தேடி வந்தான் அவனை நீர் கர்த்தாவே குடும்பத்தை ரட்சித்தார். அதுபோல குடும்பங்களை நீர் ரட்சித்து ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே எங்களுக்கு சுகம் தருவதற்காக அழைக்கிறீரப்பா. அநேக ஆண்டுகளாக பலவீனத்தோடு வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த வேளை நம்முடைய வல்லமையுள்ள கர்த்தாவே இந்த வார்த்தையை கேட்ட வீடுகளிலே இருக்கிற ஒவ்வொருடைய கர்த்தாவே சரீரத்திலும் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. இப்பொழுதே உம்முடைய சுகமாக்கும் வல்லமை ஒவ்வொருடைய சரீரத்திலும் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தாவே சுகத்தை கொடு, உம்முடைய ராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்யும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
வெட்கப்பட்டு போக மாட்டேன்.